ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆச்சாரியனானவர் இறைவனான எம்பெருமானுடைய உண்மையான நிலையையும் இந்த ஜீவனுடைய உண்மையான நிலையையும் அப்படி இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும் நன்னாக எடுத்து காட்டி இந்த ஜீவனானது எம்பெருமானை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய தடைகளையும் காட்டுபவர்தான் ஆச்சாரியன் சொல்லப்படுகின்றது. அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்து இந்த ஜீவனானது உய்வு பெற வேண்டும் என்னும் நமக்கு ஆச்சாரியர் காட்டிக் கொடுக்கிறார். எம்பெருமானை சரணடைவதற்கு முன்னே இந்த ஜீவனானது பெற வேண்டியதான குணங்கள் என்னன்னு கேட்டால் ஆக்கிஞ்சன்யம் என்றும் அனன்ய கதித்துவம் என்னும் சொல்லப்படுறது. ஆக்கிஞ்சன்யம்னா என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது, என்னால என்ன ரட்சித்துக் கொள்ள முடியுமா, என்ன காப்பாற்றிக் கொள்ள முடியுமான்னா காப்பாற்றிக் கொள்ள முடியாது. சரி, பிறர் என்னை காப்பாற்றுவார்களான்னா பிறராலேயும் முடியாது. அவர்களை ரட்சித்துக் கொள்ள முடியாத போது பிறரை எப்படி நம்மாலே ரட்சிக்க முடியும்? ஆக ரட்சிக்க முடியாது. வேறு யார்தான் என்னை ரட்சிக்க முடியும்னு கேட்டால் எம்பெருமானான விஷ்ணு பரமாத்மாவான அந்த தேவதையே என்னை ரட்சிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை கொள்வதுதான் ஆக்கிஞ்சன்யம். ஆக எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்வதற்கு முன்னே என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்னை என்னாலே ரட்சித்துக் கொள்ள முடியாது, நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பணிவு. அடுத்தது அனன்ய கதித்துவம். அனன்ய கதித்துவம்னா எனக்கு வேறு கதியே கிடையாது, நீதான் கதி, நீ ஒருவன் மாத்திரமே கதி, உனக்கே நான் அடிமைப்பட்டிருக்கேன், வேறு ஒருவருக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், நீதான் எனக்கு தலைவனானவன், நான் உன்னுடைய சொத்து, என்னுடைய உடையாளி நீ, இந்த சொத்தை உடையவன், இந்த ஜீவாத்மாங்கிற சொத்தை, இந்த ஆத்மாவுக்கு சொத்து, இந்த ஆத்மாவான சொத்தை உடையவன் யாருன்னு கேட்டா நீயே. ஆக வேறு புகழில்லை, என்னை கரையேற்றி காப்பாற்றக்கூடியவன் நீர்தான் என்கின்ற உறுதி கொள்வது. ஆக முதல்ல ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லும் பொழுது என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு, உன்னிடத்திலேயே அத்தனையும் இருக்கு, நீர்தான் என்னை ரட்சிக்க வேண்டும்ங்கிற பணிவு. ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம், நீயே என்னை கரையேற்றி காப்பாற்றும்படியா இருக்கிறாய் என்கின்ற உறுதி, நம்பிக்கை, விசுவாசம், திருட விசுவாசம்னு சொல்றோமே, அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ரெண்டையும் இந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்யக்கூடியவன் நிச்சயம் கொண்டிருக்க வேண்டியதான குணங்கள் என்று சொல்லப்படுகின்றது.